பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் தனது கைதுக்கு எதிராக அவர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கின் தீர்ப்பானது தற்பொழுது விசாரணை முடிந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் இரண்டு தரப்புலையும் முன்வைத்த பிரதான வாதங்கள் என்னென்ன? இதனுடைய முழுமையான சாராம்சத்தை பதிவு பண்ணுங்க. வணக்கம். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் தனது கைதிற்கு எதிராக முதல்வர் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. இந்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா விசாரித்தார். முதலில் டெல்லி முதல்வர் சார்பில் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்கி ஆஜராகி முதல்வரின் கைது என்பது மக்களவைத் தேர்தல் நடைபெறும் போது சம வாய்ப்பை மறுப்பதாக உள்ளது. எனவே அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுக்கு எதிராகவும் அமைந்துள்ளது. அமலாக்கத்துறை நடவடிக்கை நியாயமல்ல என வாதிட்டார். மேலும் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ்.வி. ராஜு டெல்லி முதல்வர் கைதில் எவ்வித சட்டவிரோதமும் இல்லை, குறிப்பாக இது போன்ற சட்டவிரோத பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரை தேர்தல் காரணம் காட்டி நிச்சயமாக விட முடியாது என்ற ஒரு விஷயத்தையும் தெரிவித்தார். இந்த நிலையில்தான் பரபரப்பு வாதங்கள் என்பது இன்றைய போது இருமுறை அமலாக்கத்துறை காவலில் வைத்து அவரை விசாரிக்க உத்தரவு எழுத்து மனு தாக்கல் செய்யாமல் அதை சட்டவிரோதமான வாதிட முடியாது என்றும், ஆதாயம் பெற்றவர்கள் லஞ்சம் அளிக்க மறுக்கும் பட்சத்தில் அவர்களின் உரிமைகள் ஒப்படைக்கப்பட்ட உத்தரவிட்டுள்ளது என்றும், இந்த டெல்லி மதுபான கொள்கையால் அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டுள்ளது என்றும், குற்றம் செய்த நபர் முதல்வராக இருந்தால் அவரை கைது செய்யக்கூடாதா, கிரிமினல்களும் விசாரணை கைதிகளும் தேர்தலை காரணம் காட்டி தப்பித்துக் கொள்ள முடியாது என வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த முதல்வர் கெஜ்ரிவாலின் மனு மீதான தீர்ப்பை மறு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. நன்றி வெங்கடேசன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.